நேற்று 10th மார்ச்சுக்கு நடந்த குஜராத் vs ஆர்ஆர் மேட்ச்ல ஆர்ஆர் குஜராத் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கே போயிட்டு தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி கில்லி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின நம்மளோட ஒப்பீனியனும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஜாஸ்தி பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எனவே ராகுல் டெவாட்டியாவும் ரஷீத் கான் ரெண்டு பேருமே குஜராத் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாகவே இருந்தாலுமே இங்கே மெயினாக இன்னொரு ரீசன் நம்ம பார்க்க வேண்டியது சுப்மன் கில்லோட பிளே தான். 72 ரன்ஸை விக்கெட் விழாம அது மட்டும் இல்லாமல் ஜாஸ்தி பால் யூஸ் பண்ணாமலே அதை ஸ்கோர் பண்ணி டைட்டன்ஸோட வின்னுக்கு ஒரு மெயின் ரீசனாவே இருக்காரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையும் நம்ம இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல லாஸ்டா வந்து பேசுறதுக்கு என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கேமியோ ரோல் யூஸ் பண்ணி பினிஷ் பண்ணிருக்காங்க. இல்ல சுப்மன் கில்லு அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு நாக்கு விளையாண்டுருக்காரு. ஆனா இன்னுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது இவ்வளவு தூரம் விக்கெட்டை விடாம இருந்த நானு கடைசி வரைக்கும் விக்கெட் விடாம நானே பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். பட் என்னோட பிளானே ஃபுல்லாவே ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்னதான் வேணும் சுப்மன் கில்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா சுப்மன் கில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பினிஷ் பண்ணிருந்தாலுமே நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.